விடுதிகள் உங்கள் வாழ்க்கை தொடர். அன்பு வணக்கம் ரசிகர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? 30 செப்டம்பர் மாதத்தின் இறுதி நாள்ல சந்திக்கிறோம் இல்லையா? செப்டம்பர் மாதத்தோட இறுதி நாள். இன்றும் 3 மாதம் தான் இருக்குன்னு சொல்லலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுக்கப்புறம் 2010க்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு 2011க்கு போகணும். என்னென்ன விஷயம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிருங்க. கண்டிப்பாக. வியாழக்கிழமை விடுதிகள் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனக்கு நிறைய உறவுகளை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு சிவசாமி கற்றதும் பெற்றதும் பத்தி பேசுவாரு. இந்த மாதிரி உறவுகள், அன்பு, பாசம், இதை பத்தி நிறையவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது சிறார் கொடுமை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதான், பிள்ளைகளிடம் அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் ஆண்களே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். அது பற்றி நாம சில நேர்களை அழைத்து அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேட்க போறோம். அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணத்தையும் சொல்றேன். சரி, என்ன காரணம் சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள்கிட்ட உள்ள ஒரு சில விஷயம் என்னன்னாக்கா, பிள்ளைகள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நல்லா ஏசிடுவாங்க, திட்டிடுவாங்க, அந்த மாதிரி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகிட்டே மறுபடியும் போயிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒருவேளை அப்ப நம்ம அடிக்கடி நம்ம தப்பு செஞ்சோமாக்கா, அதான் நம்ம அப்பா வந்து நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுலயே வந்து வளர ஆரம்பிச்சு. இது பெண்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து ஏசிட்டாங்க, திட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் உணர்ற வரைக்கும் அவங்க அதை உணர வைப்பாங்க. எதனால திட்டினாங்க, எதனால அவங்க இந்த மாதிரி இந்த செய்த காரியத்தை ஏன் தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னு உணர வைப்பாங்க. அப்பா வந்து பாசமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து, அம்மா நம்ம அதை ஏசிட்டோமா, என்ன மன்னிச்சிருமா அப்படின்ட்டு. ஒருவேளை அதனால தான் குழந்தைகள் வந்து அப்பா கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்களோ? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சுஷ்மிதா. வணக்கம் ஜோதி. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திருமதி இந்திரா காந்தி பண்டாபுரத்து. திருமதி இந்திரா தேவி, சொல்லுங்கம்மா உங்க கருத்துக்களை. அப்பா தான் பிள்ளைங்க மேல அதிகம் பாசம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. என்ன கேட்டா அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலான அம்மா தான் வந்து பிள்ளைங்க மேல அதிகமான அன்பு செலுத்துறாங்க. அப்பா ஏத்துறது கூட சில தாய்மார்களுக்கு வந்து பிடிக்காத நிலைமை கூட ஏற்படுறதுக்கு இருக்கு. அதுக்கு போது அந்த தாய் தான் வந்து ரொம்ப கூட பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கூட இருப்பதுனால பொதுவா அந்த சில வீட்டுல வந்து ஆண் பிள்ளைங்க பாருங்க, அந்த அப்பா கிட்ட வந்து எதுவும் சொல்றதுக்கு கூட அம்மா நடுவாளா இருப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட நியூஸ் பாஸ் பண்ண சொல்லுவாங்க, எதுவும் கேட்கறது, அப்பா கிட்ட எதுவும் வேணும்னாக்கா. அது எல்லா குடும்பத்திலயும் அதே மாதிரியான சூழ்நிலை நிலவாது. இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். சிசுக்கள் கொலை செய்யப்படுவது, சிசுக்களை தூக்கி வீசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது வந்து யார் அதிகமா செய்யறா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்? நிச்சயமா பெண்கள் தான். ஏன்னா முதலாவது கருவுல சுமக்கிறதே பெண் தானே, இருக்க முடியாது இல்லையா? செய்யறாங்க. ஆனா அது வந்து வேற ஒரு காரணத்தினால நடக்கப்படுது. ஏன்னா தகாத முறையில உருவாகிறதுனால அது வந்து சமுதாயத்துக்கு பெண்ணுக்கு வந்து இது என் பிள்ளைன்னு சொல்லி காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனாலதான். ஆமா, அதனாலதான் இந்த இது நடக்கப்படுது. ஆனா பாசம் சொல்லும் போது உண்மையிலே பெண்களுக்கு வந்து அதிகமான பாசம் இருந்தது. ஒரு பிள்ளை கீழே தவறி விழுந்துச்சுன்னா கூட அந்த அம்மா தான் உடனே என்னன்னா கூட நம்ம கத்திடுவோம் உடனே. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தான் கத்துவோம். அந்த அப்பா வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதனால மிக்க நன்றிங்கம்மா. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. அவங்க ஒரு உண்மையான தகவல் தான் சொல்லியிருக்காங்க. அம்மாக்கள் வந்து பெரும்பாலும் சொல்லுவாங்க, இந்த அம்மாக்கள் தான் பிள்ளைகளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, நான் பார்த்த குடும்பங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்பாக்கள் தான் ரொம்ப அதிகமா பாசத்தை செலுத்தி அந்த பிள்ளைகளை கெடுக்கிறது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவங்க தான் செய்யறாங்க. ஏன்னாக்க அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப பிடிவாத மிக்க ஒரு குழந்தையா மாறுறதுக்கு அந்த மாதிரியான காரணங்கள்லாம் அவங்க தான் ஆகுறாங்க. ஏன்னா சில பிள்ளைகள் நீங்க அது பாத்தீங்கன்னாக்கா அழுதே வந்து காரியத்தை வந்து சாதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, சில நேரத்துல அம்மா கிட்ட கேட்டாக்கா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அப்படியே போயிட்டு செல்லமா பழகி அந்த பொருளையே வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு திறமை பிள்ளைகள்ட்ட இருக்கு. ஏன்னா அப்பாவோட அந்த பலகீனம் அந்த இடத்துல இருக்கிறதுனால. வணக்கம். 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 யாருமா பேசுறீங்க? சொல்லுங்க. ஆதிலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா. சரி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. என்னோட கருத்து கேட்டீங்களாக்கா, பாசம்ன்றது பொதுவானது. சரி, அப்பாவும் சரி அம்மாவும் சரி பொதுவான கருத்து, இது பாசம் தான். அது வந்து பொதுவானது.
இருந்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமே பாசம் உள்ளவங்கன்னு சொல்லுவேன். பெண்கள் தான். ஏன்னாக்கா பிள்ளைங்க கூட எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் திரும்பி சொல்லுவாங்க பாருங்க. சரி. அப்பா கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குவாங்க. இருந்தாலும் அப்பா கிட்ட மனசுல பாசம் இருந்தாலும் அவர் வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது சமயத்துல. அதிக கோபத்தை காட்டிடுவாரு. அந்த கோபத்துல பிள்ளைங்க கொஞ்சம் கிட்ட நேரம் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து பெண்கள் பிள்ளைங்க மேல பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் மேல ஏன் அந்த மாதிரி அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் அம்மாவுக்கு ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க? பொதுவான அப்ப காலம் தொட்டு அப்படிதான் இருக்குது. அந்த காலத்துல இது இன்னும் மாறல. பிள்ளைங்களுக்கும் சரி அப்பா மேலதான் கொஞ்சம் பாசம் அதிக கூட இருக்கும். இருந்தாலும் அப்பா கிட்ட கொஞ்சம் கண்டிப்பு தானே இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தயங்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதிகம் பாசம் காட்டுறது வந்து பெண்கள் தான் சொல்லுவேன். பெண்கள் தான். சரிங்கம்மா, மிக்க நன்றி. மிக்க நன்றி. அவங்களே சொல்லிட்டாங்க, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ரெண்டுமே சமம் தான். எல்லாரும் வந்து சமமாக தான் பாசத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்கன்ட்டு. ஆனா பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளுக்கு முக்கியமா இந்த வளர்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்துல அப்பா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, ஆனா அம்மா கிட்ட தான் அந்த காசு எக்ஸ்ட்ரா வாங்குறது இதெல்லாம் வந்து அப்படியே அம்மா கிட்ட போய் விட்டு போட்டாக்கா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட சென்டிமெண்ட் இருக்கும். அப்பா வந்து திட்டுனாரு வைங்களா, ஏன் சாப்பிடும் போது திட்டுறீங்க, பையன் முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது அப்பாவோட அந்த கண்டிப்பு சரியான கண்டிப்பா இருந்தா கூட உங்க அம்மா வந்து அங்க போயிட்டு இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு செஞ்சிருவாங்க. ஆமா ஆமா ஆமா, காரியத்தையே கெடுத்துருவாங்க சில நேரத்துல இல்லையா? வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் வந்து இலக்கியவதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சொல்லுங்க. சரிங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன். பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் வைப்பது ஆண்களே என்று சொல்லியிருக்காங்க. ஆமா. பாசம் வைப்பது வந்து பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருப்பாங்க. ஆனா ஆண்கள் வந்து வச்சிருக்கிற பாசம் வந்து கண்டிப்போடு கலந்த அன்பா இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாங்க பிள்ளைங்களை. ஆனா அந்த அன்பு வந்து பாசம் வந்து உள்ளத்துல இருக்கும், ஆனா அதை காட்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா பெண்கள் வந்து கண்மூடித்தனமாக பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துறாங்க. இல்ல, பெண்கள் உண்மையிலே மென்மையானவங்க இல்லையா? அவங்க கிட்ட அன்பு கூட பிறந்தது. எப்போதுமே வந்துட்டு பிள்ளைங்களை அடிக்க கூட கை ஓங்குறது வந்து நினைச்சு சிந்திச்சுட்டு தான் ஓங்குவாங்க, அடிக்க மாட்டாங்க. அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்கள் வந்து ஒரு பிள்ளைங்களை அடிப்பாங்க, அதாவது ஆண் பிள்ளைகளை ரொம்ப அடிப்பாங்க, பெண் பிள்ளைங்களை அடிக்க மாட்டாங்க. எனக்கு ஆண்கள் வந்து இப்போ அண்ணன் தங்கைகள் இருந்தா கூட அவங்களுக்குள்ளார அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா கூட தம்பி தங்கையை அடிக்காத, பாத்துக்க, அன்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படியே. ஏன்னா அவங்க வந்து அந்த கண்டிப்பு இருக்கு, அந்த கண்டிப்பை வந்து காட்ட மாட்டாங்க. அன்பு எப்போதுமே இருக்கும். உண்மையான அன்பு எப்ப வெளிப்படுதுன்னா தங்களோட பெண் குழந்தைகளை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த நேரத்துல தெரியும் பாருங்க அவங்க கண் கலங்குறதும், அவங்க அன்பாக கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதும், இதெல்லாம் நாங்க கண்கூட பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அது நான் வந்து நேரடியா பாத்துருக்கேன் சில திருமணங்கள்ல. ஆண்களோட உண்மையான அன்பு அப்பதான் வெளிப்படுத்தும். பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா காட்டுவாங்க பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பாக கட்டி அனுப்பிச்சு எவ்வளவு ஒரு முத்தம் கொடுப்பாங்க, காட்டுவாங்க. மிக்க நன்றி. வணக்கம். பாருங்க, ஆனா முக்கியமா வந்து ஆப்பக்கரண்டி வீட்டுல வந்து பயன்படுத்துறது யாரு சரி, அம்மாவா அப்பாவா? அந்த அளவுக்கு இல்ல, அம்மாவும் சரி அப்பாவும் சரி நல்ல விதமாக தான் வந்து பாசத்தை செலுத்திருக்காங்க. அது வந்து வித்தியாசம் பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி சமமா இருக்கக்கூடிய அந்த பாசம். அன்பு எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? எந்த விஷயமா இருந்தாலும் அளவோட இருந்தா அது நல்ல பலன்களை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. சரி, இந்த சின்ன தலைப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த அங்கத்துக்கு போகுமா? தொடரும் அங்கம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்கள் வழங்கும் ராசி பலன். விடுதிகள் உங்கள் வாழ்க்கை தொடர். அதாவது நம்ம வந்து ராசி பலனுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளிடம் அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் ஆண்களே அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருந்தோம். பல நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு திரு வேந்தர் கோன் அவர்களும் இதே தலைப்பில் தான் பேச போகிறாரு. என்ன பேச போகிறாருன்னு கொஞ்சம் இருந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுடன் அங்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம் டாக்டர் ரமேஷ் மனுஜா அவர்களுடன். இவர் வந்து சிட்னி பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து சகஜ யோகா தியான முறை பற்றி நம்மகிட்ட பேச போறார். வணக்கம். How are you, doctor? Very well, thank you. Okay. Doctor, what is actually Sahaja Yoga? Well, Sahaja Yoga is a very ancient technique of meditation brought to the modern day by Srimataji Nirmala Devi, who is an expert in the science of self-realization. And this technique of meditation is remarkably easy to practice, authentic in its traditional basis, and accessible now to not just an elite, Brahmins or
Indians, but to everyone around the world. Usually when we say about meditation, they say it's very ancient and so forth. But what's the difference between this meditation and the other methods? It's a good question. And I think the best way to answer that is that the essential experience of Sahaja Yoga is the experience of Nirvichara Samadhi, or thoughtless awareness, which is the experience of being completely alert and aware, but silent within. Now, this experience is the ancient, traditional definition of meditation. And there are very many meditation techniques available for people to practice around the world. But Sahaja Yoga consistently enables the practitioner to tap into this experience on a regular basis. What experience can a practitioner get through this way of meditation? I mean, what's the extra things he can get it? Well, I think on the benefits are multiple and at many different levels. So obviously, you could say from a spiritual level, he can, or the practitioner can become peaceful, calm, connected with their true self within themselves. At a physical level, they find that their health will improve, their energy levels improve, their quality of sleep can improve. At a psychological, or what we could call a behavioral level, we find that they become less angry, more patient, more balanced. The sense of being cool, calm and collected is greater. Stress is reduced. So overall, people find that their personality begins to grow in a positive direction, and the negative aspects of one's personality or behavior can drop away with regular practice. Like when we say about techniques and some practices, we have to learn it for a few days, a few months, a few years, you know. Is there any time limit of learning process in this type of a meditation? Well, it's very easy to learn. It takes 5 to 10 minutes for many people to pick it up. Most people, after 10 minutes a day for several days or a couple of weeks, can get the basic experience on a regular basis. And then it becomes a lifelong practice. But the benefits begin to appear very soon, within several days or weeks of practice. As you continue to practice and become a long-term meditator, you start to see more and more positive changes within yourself. So the benefits occur quickly, but continue to grow with lifelong practice. Doctor, we hear that you have done a research between, scientific research between meditation and science. Yes. What's the outcome of it? Well, Sahaja Yoga meditation is one of the few meditation techniques that, when subjected to scientific examination, has yielded genuine and authentic results. So there are many different meditation techniques, many commercialized forms of meditation which cost a lot of money. But when the scientists have examined these commercialized approaches to meditation, they have found no difference between that and placebo. But when we have taken a technique like Sahaja Yoga, which actually costs nothing to learn, we have seen that there are genuine benefits which even the science is demonstrating in medicine, psychology and education. Has science agreed that meditation is a form of healer? Science is beginning to agree, with the ancient ideas that started thousands of years ago. But yes, we are starting to see, particularly with Sahaja Yoga, that not only do people feel better psychologically, but their physical body begins to heal or improve. So chronic inflammatory diseases, illnesses like asthma, high blood pressure respond quite quickly to regular practice of Sahaja Yoga. Okay, doctor, if someone practices Sahaja Yoga now and he has some ailment or something like that, is it a guarantee that the ailment will go off? No, there's no guarantees, unfortunately. But in our experience, we have treated hundreds of patients in our research programs in Australia. The vast majority of people who practice regularly and sincerely will get some benefit. The degree of benefit is impossible to predict, but definitely those people who are sincere and genuine in their motivations appear to get quite considerable improvements within a relatively short period of time. Okay, doctor, today our topic was about children, why children are different and why parents are different nowadays and all those things. And I hear that you have done some researches on children also, I mean hyper children and all those type of children. What do you have to say about this type of children
and why kids are now different? It's a big problem, particularly in Western countries where I come from. We have a mental health crisis impacting on the young people of today. And we are looking around, governments are looking around for ways to reduce the pressure on the mental health of young people. And what we have found with Sahaja Yoga is just by teaching children 10 minutes a day, every day during school class time, we are able to improve their mental health by 80%. And this costs nothing, and you know, we immunize our children against infectious disease. We monitor their height and weight to ensure that their physical development is good. But now we need to do something to immunize them against the mental health risks. Okay, we will talk about the mental health risk after a short break. சரி ரசிகர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டாக்டர் ரமேஷ் மனோஜா அவர்களுடனான நேர்காணலை தொடர்வோம். அவர்கள் குழந்தைகள் பற்றி பேசவிருக்கிறார். விழுதுகள் உங்கள் வாழ்க்கை தொடர். நம்ம வந்து டாக்டர் ரமேஷ் மனோஜா அவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து சஹஜ யோகா தியான முறை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது இந்த தியான முறையின் மூலமாக எப்படி வந்து நோய்களை குணப்படுத்தலாம், எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம், அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி மாற்றி அமைக்கலாம், ஒரு மனிதன் எப்படி மாறுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் விஞ்ஞானத்திற்கும் தியான முறைகளுக்கும் எப்படி உள்ள அந்த தொடர்புகளையும் சொல்லியிருந்தார். அதோட மட்டும் அல்லாமல் இப்போ வந்து குழந்தைகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அதாவது அவர்களுடைய அந்த மென்டல் ஹெல்த் வந்து சரியா இல்லை, அவங்களெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவது, அதற்கு சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன வழிகள்னு அவர்கிட்ட கேட்போமே. Okay, Doctor, just now you were telling me just now that the mental health of the children are very critical nowadays. So is there a solution to it? Well, there are many solutions. Obviously, in Western countries, we need to address the rates of family breakdown, the access to drugs and alcohol, the pressures that are coming on children through the media, through studies and things like that. But what we really need is something that can help the children be fortified or insulated against these stresses and pressures. And we think that Sahaja Yoga is probably ideally suited to this particular gap in the children's healthcare profile. So how do they improve the children's healthcare profile through Sahaja Yoga? Just by regular practice, we find that the children are naturally very good at meditating anyway. So we reawaken or we remind them how to use this power of innocence that they have, the power or the capacity to remain balanced, to bounce back from what we call mental trauma. And by focusing on that experience of being in the present moment, on the state of silence within, they can control their inner environment, their emotional content, their mental or intellectual content, so that rather than becoming overwhelmed with negative thoughts and negative feelings, they can remove those negative feelings and thoughts, allow the positive feelings to come up, and this enables them to resist the impact of the stress and pressure that is coming to characterize our modern society. Does Sahaja Yoga only teach meditative techniques, or it's further to that? Is there anything further to that? Well, the central focus of Sahaja Yoga is meditation, but there are other methods that you can use to cleanse your inner system, to improve the balance of your psychophysiology, and there are techniques such as using water treatment, which is many of our grandmothers taught us when we were children, to put the feet in salt water when we're feeling agitated or upset or tired, for example. When this is done in conjunction, the old techniques are being brought back. Yes, all of the traditional what we call kitchen medicine techniques have a lot of meaning within Sahaja Yoga, because by the awakening of this energy, Kundalini energy, the subtle psychophysiology of our being becomes activated, and these methodologies suddenly become very powerful. So soaking of the feet in salt water, adjustment of the diet to suit the sort of propensity of the child. A child who is very overheated and agitated should be taking to cooling foods, and a child who is lethargic should be taking to heating foods, for example,
to reinstate the balance. We're able to get the children back on track so that they are happy and healthy, more focused and easy to do their studies, behave nicely and become nicely integrated in their family and in society. So doctor, this Sahaja Yoga meditation techniques, and how do people go for these classes? Where do they go? They can look up Sahaja Yoga on the internet, for example. Find a local class in their city or their town. It costs nothing to learn. They just attend at the appropriate time, and there are experienced instructors who can lead them through the basic techniques. Once they become familiar with the basic techniques, and after a couple of weeks of practice, they can learn slightly more advanced methods to improve their state of inner balance, and then slowly they develop their own self-mastery, and they become, you could say, their own guru. So rather than following a guru on the outside, they awaken the guru within themselves, and this enables them to become lifelong practitioners on a path of internal discovery. So doctor, what do you have to say in conclusion about Sahaja Yoga to the viewers? I would say first, Sahaja Yoga works. It's scientifically proven. It doesn't cost anything. It's not always a quick fix, but if the person practices diligently and sincerely, they will get the benefits, and they should go and try it out and see if it suits themselves. Treat it as an experiment, and encourage their friends and family to go as well. Thank you very much, doctor, for being with us and sharing your experiences. My pleasure. Thank you. அவர்தான் டாக்டர் ரமேஷ் மனோஜா அவர்கள். அவர் சஹஜ யோகா பற்றிய நல்ல விளக்கங்களை நமக்கு வழங்கினார். இனி தொடரும் அங்கமாக இடம்பெறவிருப்பது டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள் வழங்கும் உங்கள் சிந்தனைக்கு. இனி தொடர்வது இன்றைக்கான குரல். அதிகாரம் 65, சொல்வன்மை, குரல் 642. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஆக்கமும் கேடும் சொல்கின்ற சொல்லால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும். அதோட நேயர்களின் வாழ்த்து அட்டைகளை நம்ம ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறோம். அதாவது தீபாவளி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு 30ஆம் தேதி ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் ஒரு மாசம் 5 நாள் தான் இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்து அட்டைகள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சோ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், சீரியல் பாக்குற பழக்கம் உண்டா உங்களுக்கு? எப்பாவது அப்படியே. இந்த பாடல் வரிகள் நான் சொல்றேன், இது எந்த சீரியல்னு பார்ப்போம். ஆனா ரொம்ப இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு, அதாவது பாசத்தை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா, ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். பாசமே வீடாய் போனால் பாதிப்பு ஏதும் இல்லை, நேசமே கோவில் ஆனால் நிச்சயம் தோல்வி இல்லை, ஒருவரின் மனதை ஒருவர் உண்மையில் புரிந்து கொண்டால் தவறாக தொடராதம்மா, தவிப்புகள் கிடையாதம்மா, அன்பிலே கரையும் உள்ளம் ஆசையாய் அடந்தே தீரும், அஞ்சினால் சுகமேதம்மா, அழுவதால் பயனேதம்மா, நெஞ்சிலே தீர்வை தேடி நீடிக்கும் பெற்ற வெற்றி, மண்ணிலே உறவை ஊற்றி பாடிவா சுற்றி சுற்றி. தெரியுதுதானே? செல்லமே படுத்த சீரியல்ல வரக்கூடிய பாடல் வரி. அதாவது பாசம் அப்படின்னு சொல்றது, அந்த ஒரு பாசமே வீடு ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பா அதுல பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு யார் இடத்துலயும், அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் இடத்தில் தண்டிக்க வேண்டிய நேரத்தில், அவங்களை திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டலாம். அதே சமயத்துல பாசம் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல பாசத்தை கொடுக்கணும். உங்களுடைய கருத்துக்களை மிகவும் வரவேற்கிறோம். bztl@astro.com.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வையுங்கள். சரி, கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுபமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துகளோடு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நான் சுஷ்மிதா முருகன். நான் சோதிராஜன் பரஞ்சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.